அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. இடையில நான் என்ன பண்ணுறேன்னா, வீட்டில் நான் ராஜமாதங்கி கோலம் போடுறேன். அது எப்படி அமானுஷ்யமாக இருக்குது. கருப்பு கலரில் ஒன்று காட்டுச்சு. வெள்ளிக்கிழமை வந்து போன வெள்ளிக்கிழமை வந்து அந்த துளசி செடியை சுற்றி அந்த பிளாஸ்டிக் வந்து இது பற்றி எரிஞ்சிருது. தொடர்ந்து சில அமானுஷ்ய விஷயங்கள் காட்டுறேன். அது வேறு. அது ஒன்று, அந்த டைப் வீடியோ அது ஒரு பக்கம் தனி. ஆனால் உங்களுக்கு இதை நீங்கள் இத்தனை நாள் செய்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்குது, நீங்கள் இது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு குரு மூலமாகவோ, அது குருன்னா நான் தான்றதில்ல, ஒரு பறவை மூலமாக கூட உங்களுக்கு புரியலாம், இல்லை ஒரு விலங்கு மூலமாக கூட அது உங்களுக்கு புரியலன்னா அந்த நிமிஷம் அதுதான் உங்களுக்கு குரு. அந்த மாதிரி ஒரு குரு மாதிரி ஒருத்தரால் சொல்லப்பட்டு செய்கிற ஒரு சடங்கோ பரிகாரமோ, அதை நீங்கள் ஒரு குரு சொல்லி அந்த குருவினுடைய ஆசீர்வாதமாக நீங்கள் அது ஒரு இது தீட்சைன்றதுக்கு சமம். அது உங்களுக்கு குரு தீட்சைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலே அவங்க ஒரு ஐயராக இருக்கணும், அவங்க வந்து உங்களுக்கு தீட்சை கொடுக்கணுன்றதில்ல. இந்த தீட்சைன்றது என்னதுன்னா, இது பிரபஞ்சமாக ஒரு மனிதரால் சொல்லப்படலாம், இல்லைன்னா ஒரு பறவை மூலமாகவோ இல்லை சுச்சுவேஷன் மூலமாகவோ உங்களுக்கு உணர்த்தலாம், இதுதான் உனக்கான பரிகாரம் நீ பண்ணுன்னு. அப்போது பிரபஞ்சம் வந்து நடுவில் அந்த குருவை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு அந்த பறவையாவோ மனிதராகவோ சொல்லுது, அதுதான் குரு தீட்சை. அதை நீங்கள் அதை போய் என்ன இருக்குது, சரி அப்புறம் செய்துக்கலாம் ஆகட்டும் அப்படின்னு விடாமல், அதை நீங்கள் குரு நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீட்சை அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிங்களான்னா ஒரு பெரிய மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என்ன விஷயம்னா, நான் இந்த 11 நேற்று ஃபுல்லாகவே நான் ஒரு விஷயம் மாதம் நான் ஒரு இடம் போகிறேன். அது வந்து நான் போகிற விஷயம் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு விஷயம் அது. ஆனால் நான் உதவி செய்யும்போது எனக்கு தெரியாது, அது நான் ஒரு கர்ம கழிவு காரணமாக ஒரு தானம் மாதிரி ஒரு நலக்காரியம் மாதிரி என்னை கடவுள் செய்ய வச்சுருக்காருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் போக போக புரியுது, அதை கடவுளாக பார்த்து என்ன அது உனக்கான பரிகாரம் அப்படின்னு செய்ய வச்சுருக்கிறாருன்னு தெரியுது எனக்கு. கரெக்டாக நேற்று நான் அந்த இடத்துல போகும்போது 11 என்ற நம்பரு, அதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது அந்த நம்பர் கிடையாது. நேற்று நல்ல பெரிய லெட்டர், ஏன்னா அவங்க ஒரு செக்ஷன்லேயும் நம்பர் ஒட்டியிருக்காங்க. அதில் ஒரு செக்ஷன் நான் போய் திரும்புகிற இடத்துல அந்த 11 என்ற நம்பர் பெருசாக ஒட்டியிருக்காங்க. அங்கே நேற்று 11 ரொம்ப பார்த்தேன் நான். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ராஜமாதங்கி இது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, வீணாதாரிணின்னு தொடங்கும் அந்த பாட்டு. ஒரு வீடியோ போட்டுட்டேன், அதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். 9 வெள்ளிக்கிழமைங்க நீங்கள் சொல்லுங்கள், டெய்லியே அந்த எந்திரம் போட்டு அது முடிக்கிற வரைக்கும் டெய்லியே 108 முறை நீங்கள் ராஜமாதங்கி போற்றி சொல்லலாம். உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த ஸ்லோகம் சொல்லணும். ஆனால் டெய்லியே நீங்கள் வந்து ஒரு கல்கண்டோ இதுவோ வச்சு அந்த இடத்துல விளக்கேற்றி பண்ணுறது நீங்கள் பண்ணால் ரொம்ப அது ராஜமாதங்கி வந்து தசமகா வித்யாவில் 9வது தசமகா வித்யா. 2வது நான் அது போட்டதுலேருந்தே பல விஷயங்கள் வீட்டிலேருந்து தீய சக்திகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டி காட்டி கொடுக்குது. அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டே பார்க்குற மாதிரிலாம் காட்டி கொடுக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு எல்லா தீய சக்தியும் நேற்று நைட்டு கூட நான் எப்பவுமே சொல்லுவேன், பாலுக்கும் கடுவெளி சித்திரக்கும் சம்மந்தங்குதுன்னு. நேற்று நைட்டு இந்த வீட்டில் இருக்கிற யாருமே இல்லை, நான் ரொம்ப நேரம் தனியாக இருந்தேன். கரெக்டாக 11 மணி வாக்கில் தான் நேற்று நைட்டு கூட அந்த பால் வந்து ஃபுல்லாக தீஞ்சு போச்சு. ஆனால் அடியில் ரொம்ப இதாகலை. நான் முன்னையே சொல்லியிருக்கேன், பால் ரொம்ப தீஞ்சு போனாலும் பால் பொங்கினா நல்லது மாதிரி தான். பால் தீஞ்சு போகுதுன்னா வீட்டில் கெட்டது இருக்குதுன்னு எடுத்துக்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டதை, ஆனால் நீங்கள் கடுவெளி சித்திரை வணங்குறவங்களாக இருந்தீங்கன்னா அப்படி பண்ணும். அது கடுவெளி சித்திரை நீங்கள் வணங்குறவங்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற தீய சக்தியெல்லாம் அப்சர்வ் பண்ணி, நம்ம பூசணிக்காய் உடச்சி வேஸ்ட் பண்ணிடுறோம்ல ஒரு இதுவை, அந்த மாதிரி அந்த பாலினுடைய ஃபுல்லாக வேஸ்ட்டும் பண்ணிடும். அது வீட்டில் இருக்கிற தீய சக்தியை பொசுக்கி அதை சுண்டை வச்சு கருக்கிடும் அப்படின்றது. அது வீட்டில் இருக்கிற அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வீட்டில் இருக்கிற தீய சக்தி அதிகமாகும்போது, பாலுன்றது ரத்தம், பாலுன்றது ஒரு இது மாதிரி, அது ஒரு பலி. அந்த பால் தீஞ்சு போகுதுன்னாவே உனக்கு இருக்கிற தீய சக்திக்கு ஒருத்தரை பலி கொடுத்ததுக்கு சமமாக, நம்ம எப்படி எலுமிச்சம்பழம் கோயிலுங்களில் வெட்டுறதுன்றது ஒரு பலி கொடுக்கறதுக்கான இதை தான் அது எலுமிச்சம்பழம் வெட்டுறதுன்றது. அது மாதிரி நேற்று நைட்லேருந்தே கடுவெளி சித்தர், மதங்க முனிவர், எல்லாரும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, October 14th பயங்கரமான ஒரு குலதெய்வமே என்கிட்ட வந்து பேசுறதுனால இல்லாமல் டெய்லியே இந்த பிரபஞ்ச நிகழ்வு வந்து ஓவராக என் மேலே ஊற்றுது அருவி மாதிரி. ஆனால் உங்கள்கிட்ட சொன்னால் கூட உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, போர் அடிக்கும், வீடியோ பெருசாக போகும், ஏன்னு புரியாது, என் சொந்த கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கும் சொல்லப்பட்ட மாதிரி புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் அதை அப்படியே இது பண்ணியிருக்கேன்.
இதுலயே நான் நேத்து வந்து அதில நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர் போட்ட மாரி தெரியுது. அந்த ராஜமாதங்கி கோலத்து மேல ஒரு நம்பரோ, எழுத்தோ இருக்கிற மாரி தெரியுதுன்னா, ஒருத்தர் வந்து அது வாராகி ஃபேஸ் மாரி இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து வேற ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஆ நம்பர்லயே ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. இதில வள்ளின்றவங்க SOUL மாரி தெரியுதுன்னாங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா SOULனா சோல். அந்த இடத்துல ஒரு ஆத்மா அப்படி இருக்கிறதுக்கு கூட அது அப்படி அ அந்த ஆத்மா ரூபம் இதுங்க எல்லாத்துக்கும் இங்கிலீஷு எல்லா லாங்குவேஜுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படி கூட இருக்கலாம்னு தோணுது. ஆனா அது எனக்கு 5, 2 அந்த மாரிலாம் தெரியுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ சித்தர்கள் கனெக்டிவிட்டி, அவ்வளோ கடவுள்கள் கனெக்டிவிட்டி. இதில யாரு ரொம்ப ஹீரோவா இருந்ததுன்னு கேட்டா, இந்த மதங்க முனிவர். அ இன்னைக்கு வந்து 5வது வெள்ளிக்கிழமை நான் அந்த ஸ்லோகம் சொல்லப் போறேன். எப்பவுமே வெள்ளிக்கிழமை நான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் சொல்வேன் இல்லைங்களா? அது சொல்லுவேன். அந்த மாரி விஷயத்தில இன்னைக்கு அந்த ராஜமாதங்கி தான் இதுவரைக்கும் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு மதங்க முனிவர் ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. ஆ ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு நானு சொல்லிர்றேன். மதங்க முனிவர பத்தி ஒரு விஷயத்த சொல்லிர்றேன். அதுக்கப்புறமா வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது? எனக்கு ஏன் நல்லது தள்ளி போகுது? இல்ல இந்த நல்லதுக்கு தடங்கல் வருது? அப்படின்னும்போது மதங்க முனிவரால, ராஜமாதங்கியால இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு சொல்லப்பட்டது. நான் செய்வேன். இதில பாருங்க நாளைக்கு நான் 9வது சதயம் முடிக்க போறேன். இந்த சமயத்தில எனக்கு அதோட முடிஞ்சு போச்சு. இன்னும் தொடர் விஷயங்கள்னு நெனச்சேன். ஆனா நான் இப்ப தொடங்க போகுது மறுபடியும் அந்த 11 திங்கள்ன்ற விஷயம். ஆ இந்த 11 திங்கள் என்ற விஷயத்த என்னான்னு சொல்றேன். 11 திங்கள் என்ற விஷயம் என்னன்னு சொல்றேன். ஆனா இத மதங்க முனிவர் தான் எனக்கு சொன்னாரு. அதே மாரி ராஜமாதங்கியினுடைய உடனுறை யாருன்னு கேட்டா, அவர் பேரு மதங்கீஸ்வரர். சிவபெருமான் அவரு. அந்த மதங்க முனிவர் சிவனை தனக்கு மருமகனா வரணும்னு சொல்லிட்டு அந்த பார்வதி தேவியே வந்து தனக்கு பொண்ணா வரணும்ன்ற போது 7 வயசு பொண்ணு மாதங்கியை கல்யாணம் இவர் சிவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மதங்கீஸ்வரர் என்ற பெயரால் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அவங்க தான் திருநாங்கூரில் இருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வரேன். அந்த சிவன் தான் ராஜமாதங்கியோட கணவர். இப்போ நீங்கள் சிவனை நோக்கி தான் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த சிவனை நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, ராஜமாதங்கியினுடைய கணவர் மதங்கீஸ்வரர் நினைக்கணும். அது எந்த சிவனானா இருக்கட்டும், அது எந்த உங்கள் வீட்டு படமாக இருக்கட்டும், கோயில் சிலையாக இருக்கட்டும். அந்த சிவனை நீங்கள் ராஜமாதங்கியுடைய கணவர் மதங்கீஸ்வரராக நினைக்கணும். அதாவது மதங்க முனிவர் வேற. மதங்க முனிவர்ன்றது இந்த மதங்கேஸ்வரர்ன்றது சிவபெருமானை நோக்கி அவர் தவம் இருந்தார். இந்த ராஜமாதங்கியோடைய அப்பா பேர் மதங்க முனிவர், மதங்க சித்தர், மதங்க முனிவர் அது வேற. ஆனால் ராஜமாதங்கியோட கணவன் சிவபெருமான் ரூபமாகவே இருந்து அவர் ராஜமாதங்கியினுடைய பார்வதி தேவியினுடைய ரூபமாக இந்த மாதிரி ராஜமாதங்கி, அவருடைய கணவர் மதங்கீஸ்வரர். அவங்க திருநாங்கூர். அதை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 11 திங்கள் என்ன பண்ணணுன்றத மதங்க முனிவர் தான் எனக்கு சொல்கிறார். 2வது இன்றைக்கி 5வது வெள்ளிக்கிழமை நான் பண்ண போகிறேன். அதில் மதங்க முனிவரே வந்து எனக்கு ஒரு விஷயத்தை வேற என்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை வாங்கிக்கிறாங்க. என்கிட்ட வந்து நான் ஸ்லோகங்கள் சொல்கிற மாதிரியோ பூஜைகள் சொல்கிற மாதிரியோ அதுக்காக என்கிட்டேருந்து ஒரு விஷயத்த அவங்களுக்கு நான் தானமாக கொடுக்குற மாதிரியோ ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி என்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை பெற்றுக்கிட்டு எனக்கு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. 11 திங்கள் என்ற விஷயத்த எனக்கு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நான் சொல்கிறேன். இது மட்டும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 11 திங்கள்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். மதங்க மகரிஷி அடிக்கடி மதங்க மகரிஷிக்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க. அந்த பீரியடில் அந்த யுகத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால மக்கள் மதங்க மகரிஷிக்கிட்ட ரொம்ப எப்போ பாரு கேட்குற கேள்வி என்னன்னா, உங்கள் தவத்தினுடைய சக்தி ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது பல மில்லியன் ராவணங்களை கூட பல மில்லியன் ராவணனை கூட அடக்க முடியும். அப்படி இருக்கும்போது சித்தர்களும் மகரிஷிகளும் உங்களுடைய தவத்தினுடைய சக்தியை பயன்படுத்தி தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா தீயவர்களையும் ஒழித்து ஒரு அமைதியை நிலைநாட்டணும்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை டைரெக்டாகவே அந்த அமைதியை உருவாக்கியிருந்தால் என்னவா அப்படின்னு எப்போ பார் மக்கள் மனசில் இருக்குது. யார்? அந்த மகரிஷியை பார்த்து. மதங்க மகரிஷி யாருன்னா பிரம்மனோட பையன் அவர். இந்த மகரிஷி வந்து இந்த மக்களை தன்னுள்ள இருக்கின்ற இந்த திருநாங்கூர் அப்படின்ற ஒரு புனித இடத்திற்கு யாத்திரை வர சொல்கிறார். இந்த திருநாங்கூர் இடத்துக்கு நீங்கள் வாங்க. எந்த கேள்வி உங்கள் மனசில் இருக்குதுல்ல, நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், திருநாங்கூருக்கு நீங்கள் யாத்திரை வாங்க. அங்கே வந்த பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
இந்த அமைதியை பற்றி அவர்கிட்ட கேட்டதுலேருந்து இதில் இன்னொரு முக்கியமாக இந்த 11 நம்பர் கூட எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் இன்னைக்கு எப்படி சொல்லியிருப்பாங்க பாருங்கள். எனக்கு அந்த பிரபஞ்சமும் அந்த மதங்க முனிவரும் அந்த மதங்கீஸ்வரரும் எவ்வளோ பிரபஞ்ச கனெக்டிவிட்டி எனக்கு காலையிலேருந்து நடந்துக்கினே இருக்குதுன்னா, அதாவது பக்கத்தில் கடவுள்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தலை மேலேருந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நாக்குலேருந்து ரத்தம் வருது. நான் எல்லாத்தையும் ஒன்று முடிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே இன்னொன்று பார்க்குறேன். ஒன்று முடிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே இன்னொன்று சொல்லுது. அதாவது காளியினுடைய நாக்குலேருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒன்று முடிச்சுட்டு ஜீர்ணிச்சு நான் வந்து உட்காந்துட்டு டீ குடிக்கலாம். இஞ்சி ஏலக்காயெல்லாம் போட்டு அந்த ஒரு டீ வந்து ஒரு 3 மணி 4 மணி வாக்கில் இப்படி குடிக்கிறது. இதில் மதிய சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அது குடிக்கிறதுக்காக கரெக்டாக வந்து உட்கார்றேன். கரெக்டாக நாக்கு கடிச்சிக்கிறேன். காலையிலேருந்து நிறைய விஷயம் நடக்குது. அதில் இந்த இந்த ராஜமாதங்கியெல்லாம் காளி ரூபம் தானே உங்களுக்கு. நான் அந்த டீயை குடிக்கும்போது வேகமாக, ஏன்னா அவ்வளோ தொடர்ந்து இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல என்னால் திக்கு உட்காடுது. அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதில் என்னால் எதை ஜீரணிக்குதுன்னே தெரில, எது உண்மைன்னு நம்புறதுன்னே புரியல. ஜீரணிக்க முடியாத அளவுக்கு போயின்னு இருக்குது. அது என்னை மீறி என் தலைக்கு மேலே போயின்னு இருக்குது. அது அதில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வேகமாக பசியில் வந்து டக்குன்னு அந்த காஃபியை அந்த டீயை குடிக்கலான்னு குடிக்கும்போது நாக்கு கடிச்சிக்கிறேன். நுனி நாக்கில். ஏன்னா ராஜமாதங்கின்றதே உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கின்ற விஷயங்களை வாயில் சொல்கிறது, பாட்டாக வீணை வச்சுட்டுக்கிற நம்மளுடைய வாய் மூலமாக வெளிப்படுத்துகின்ற பேச்சாற்றல் உடைய விஷயமாக புதன் சக்தி உடைய அப்படின்ற மீனிங்கு ராஜமாதங்கி வருது உங்களுக்கு. அதுலேயும் அரசாங்கத்தில் இதில் வருது. ஆனாலும் ஒரு காளி ரூபந்தான். நாக்குலேருந்து எந்த அளவுக்கு நாக்கு கடிச்சிக்கிட்டேன்னா, ப்ளட்டு நாக்குலேருந்து வருது. ப்ளட்டு நாக்குலேருந்து வந்து வழிஞ்சி என் மேலே கொட்டுது. எடுத்து டக்குன்னு கண்ணாடியை பார்த்தா நாக்கெல்லாம் சிவப்பாக நீளமாக அப்படியே காளியினுடைய ஃபேஸில் நாக்கு நீட்டி தானே கண்ணாடியில் பார்க்க முடியும். நாக்கு நீட்டி கண்ணாடியில் பார்த்தா நுனி நாக்குலேருந்து ப்ளட்டு கொட்டுது. எனக்குள்ளே காளியை பார்க்குறேன் நான் அந்த நிமிஷம். அது காலையிலேருந்து வேறு பார்த்து தீர்றேன் ஒரு சக்திகளையும் நான். நாக்குலேருந்து கொட்டுது. ஏட்டுக்கு எனக்கு இந்த சிவனுடைய 11 வடிவங்கள்ன்ற விஷயம் தெரியவே தெரியாது. அன்றைக்கி ஏதோ ஒன்று 11 அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தது தான். அன்றைக்கி கொடுக்க சொன்னது மாதிரி பிரபஞ்சமாக ஏதோ எனக்கு உணர்த்தி பண்ணது தான். ஆனால் அன்றைக்கி எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. இன்றைக்கி தான் மதங்க முனிவரும் அந்த மதங்கேஸ்வரரும் சொல்கிறாங்க எனக்கு அந்த விஷயத்தையே. நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தையே. புனித இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன். நீ கேட்டல ஒன்றுன்னு மதங்க முனிவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவங்க. நீ ஒரு விஷயத்த கேட்டல, அதுக்கு தான் இந்த புனித இடத்துக்கு நான் உன்னை அழைச்சின்னு வந்திருக்கிறேன். மகா அமைதிக்கே இது தாயகமாகும். மகாவிஷ்ணு இந்த இடத்த, மகாவிஷ்ணுக்கும் அந்த 11 சம்மந்தப்படுது. மகாவிஷ்ணு இந்த இடத்தை 11 வெவ்வேறு வடிவங்களில் ஆசீர்வதித்ததின் விளைவாகவும், சிவபெருமான் தனது சொந்த 11 வெவ்வேறு வடிவங்களில் அதையே செய்ததின் விளைவாகவும் இந்த அமைதி ஏற்பட்டது. சரிங்களா? அப்போ 11 விஷ்ணுவுக்கு, ஒரு 11 சிவனுக்குன்னு வச்சுக்கலாம். இனிமேல் நம்ம 11 பாருங்கள். அந்த சமயத்தில் நீங்கள் கும்பிடுங்க, அந்த சமயத்தில் நீங்கள் வேண்டுங்க. கண்ணில் 11 டைம் பார்த்தாலே உங்களுக்கு இதுன்னு தெரியுது இல்லை? இனிமேல் நீங்கள் ஒரு 11 விஷ்ணுவுக்கு, ஒரு 11 சிவனுக்குன்னு நினைக்கலாம். புரியுதுங்களா? இன்றைக்கி புரியுது அந்த 11க்கான கான்செப்ட் என்னதுன்றதை. அது யார் இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா, மதங்க முனிவரும் சொல்கிறாரு, மதங்கேஸ்வரரும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே என்கிட்ட யார் சொல்கிறதுக்கு காரணம்னா, ராஜமாதங்கி இது 5வது இது இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அந்த யந்திரம் இன்னும் வீட்டில் இருக்குது. அதனால் என்னதுன்னா, அந்த 11 வெவ்வேறு வடிவங்களில் அதையே செய்ததின் விளைவாகவும் இந்த அமைதி ஏற்பட்டது. இந்த 11 + 11 அவதார வடிவங்களால் இந்த இடம் மகா அமைதியை குறிப்பிடுகின்றது. ஆனால் மகரிஷிகள் தங்கள் சக்தியை பயன்படுத்தி அனைத்து தீய சக்திகளையும் ஒழித்தது பற்றியும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அதுக்கு என்னதுன்னா, ஒவ்வொருத்தருக்குமே தங்களுக்கு நல்ல கர்மானும் கெட்ட கர்மானும் பல பலன்களை அனுபவிக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் மனசில் வச்சுக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயமா இது இருக்குது. இதில் புராண கதைகளில் ராவணன் கதையில் ஒரு மேட்ரு வருது. ராமர் கதையில் வாலி மற்றும் ராவணுக்கும் கூட இந்த விஷயம் அந்த கர்மா விஷயம் வந்து வாலி ராவணனுக்கும் கூட பொருந்துற மாதிரி இருக்குது. இந்த கர்ம விதி நடைமுறையில் இருக்கிறதுனால தான் இதை நம்ம மதிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வானான்னு அந்த கர்ம விதியை விட்டுட்டு தூரம் ஓட முடியல. அதனால் அந்த மதிக்கப்பட வேண்டியதாக அந்த கர்ம விதியே இருக்குது. எந்த சித்தரோ அல்லது மகரிஷியோ ஒருவரின் விதியில் தலையிடவோ அல்லது கர்ம இயந்திரத்தில் தலையிடும் எந்த செயல்களோ யாருமே அவங்க செய்ய மாட்டாங்க.
நீ என்னதான் சித்தரை கும்பிட்டாலும், நீ என்னதான் கடவுளை கும்பிட்டாலும், உனக்கு ஒரு கர்மா இருக்குது, உனக்கு ஒரு விதி இருக்குதுன்னா, அந்த விதியில் கை வைக்க மாட்டாங்க. அதை ஸ்மூத்தாக வேணும் மாற்றுவாங்களே தவிர, அந்த விதியிலே கர்மாவையே மொத்தத்தையும் தொடச்சி எடுக்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாது. அதனுடைய பேட்டர்னுடைய ஆழத்தையே வலியை மட்டும்தான் லைட்டாக குறைக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் இதில் கொண்டு வராங்க. இதுவும் என்னதுன்னா, சித்தர்கள் மற்றும் மகரிஷிகள் கடமையில் ஒன்று. மற்றவங்களுக்கு கர்மா இப்படி இப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு நீ உன்னுடைய விஷயத்தால் நீ அவங்களுக்கு தீர்வு கொடுக்குறதோ, ஒரே மட்டும் அவங்களுக்கு அது இல்லாத பண்ணிடுறதோ பண்ணக்கூடாதுன்றது ஒரு கடமையாகவே இருக்குது இந்த சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும். தனிப்பட்ட கர்மா அதன் போக்கில் செயல்பட அனுமதிக்கணும். எல்லாத்துக்கும் மேலான சித்தர்களும் மகரிஷிகளும் தெய்வீக சட்டப்படி வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எடுத்துக்காட்டுறதுக்கு தான் இங்கே வரணும். எதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சாகணும், எந்த கடமெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு எடுத்துக்காட்டுறதுக்கு ஒரு பிரச்சாரம் செய்கிறவங்களா மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். சக்தி இருக்குது, அதை டைரெக்டாக பண்ணாமல் இதெல்லாம் என்னத்துக்கு ராவணன் அது கொள்வது, இந்த கதைங்களை ஏன் கொண்டு வந்தீங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குதுல்ல உங்களுக்கு மைண்டில். மதங்க முனிவர் உலக மகா சக்தி படைத்தவர்னு தோணுதில்ல. ஆனால் நான் மட்டும் டைரெக்டாக ஏன் செயல்பட முடியலன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மதங்க முனிவர் தான் மற்றவங்களுக்கு சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? திருநாங்கூருக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு. இந்த அமைதியான திருநாங்கூர் புனித இடம் இந்த முக்கியமான உணர்தலை விளக்குகின்றது. இங்கே இருக்கின்ற மக்கள் கர்ம விதியின் இந்த செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழறாங்க. இது இல்லாமல் மக்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உண்மையான குருவால் மட்டுமே அடையப்படுகின்றன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே சொல்லிட்டேன் நான் இந்த மேட்ரை. ஒரு குருவால் மட்டும்தான் அதை அடைய முடியும் அப்படின்றது ஒன்று. பல நூற்றாண்டுகளாக பல பேர் இந்த ரிஷிகளினுடைய வழிபாட்டில் தங்களுடைய குருவினுடைய அருளை பெற பிரார்த்தனை செய்து இருக்கிறாங்க. திருநாங்கூரில் நீடித்த அமைதி மற்றும் அமைதிக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த மதங்க மகரிஷின்றது அவர் ரிஷி, ராஜமாதங்கியோட அப்பா. மதங்கீஸ்வரர்ன்றது ராஜமாதங்கியோட கணவர் சிவபெருமான். மதங்க மகரிஷிக்கு இங்குள்ள சிவலிங்கத்தை இவர் மதங்க மகரிஷி வந்து அந்த இடத்துல இருக்கிற சிவலிங்கத்தை வழிபடுறார் அந்த திருநாங்கூரில். அவரது உன்னதமான தன்னலமற்ற வழிபாட்டின காரணமாக இறைவன் வந்து சாந்தேஸ்வரரான ஒரு பெரிய அமைதி ஜோதி தெய்வீக ஒளியினுடைய வடிவத்தில் காட்சி கொடுக்குறார். அந்த ஜோதி வடிவத்தில் அது இப்படி முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த மகரிஷி வணங்கி, இறைவா, இந்த உலகம் உங்கள் சட்டத்திட்டத்தின்படி செயல்படட்டும், உங்கள் அதாவது அந்த இடம்னாலே அமைதின்னு அர்த்தம். மன நிம்மதி, சந்தோஷம், அமைதி வேணும்னா அந்த இடத்துக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் சொல்ல போகிற ஒரு சடங்கு விஷயம் இருக்குது, அவர் சொல்லி கொடுத்தார், அவர் தான் இன்றைக்கி. அதையும் வீடியோ முடியத்துக்குள்ளே சொல்லிவிடுவேன். உங்கள் சாந்த அமைதி ஜோதியின் இந்த தரிசனமே இந்த உலக மக்களுக்கு பல யுகங்களுக்கு போதுமானது அப்படின்னு அவர் சொல்கிறார். மதங்க மகரிஷியினுடைய இந்த எளிய அழகான பிரார்த்தனையை கேட்ட பின்னாடி அந்த மதங்கேஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா, சாந்தி ஜோதி தெய்வீக ஒளி சிவலிங்க மாதிரி ஒரு தோற்றத்துக்குள்ளே நுழைஞ்சி அதுக்குள்ளே மறைஞ்சி இந்த பக்கத்தில் இருக்கின்ற கீழே காணும் மதங்கேஸ்வர சிவபெருமான் சிவலிங்கன்றதே இதுதான் அப்படின்னு அந்த மதங்க ரிஷிக்கு இதுதான் மதங்கேஸ்வரர், இதுதான் சாந்த ஸ்வரூபம், இந்த இடத்துலையே இந்த அமைதி சாந்தம் ஜோதி இதுதான்னு அது உள்ளேருந்து இவருக்கு காட்சி கொடுக்குறார். இந்த ராஜமாதங்கின்றது யாருன்னா, இந்த கோவிலில் பிரபஞ்ச அன்னை உமா பார்வதி, பிரபஞ்சத்தின் சாவித்திரி தேவி என்ற பார்த்தீங்களா, சாவித்திரி தேவியே பிரம்மாவுடைய மனைவியாக சொல்லப்படுது. இந்த கோவிலினுடைய பிரபஞ்ச அன்னை உமா பார்வதி தனது ராஜமாதங்கி வடிவத்துடன் நம்மை மகிழ்விக்கிறாங்க. இந்த மதங்கேஸ்வரர் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்த அந்த மதங்க முனிவருக்கு காட்சி கொடுத்த மதங்கேஸ்வரர் சொன்னது தான். இந்த இடத்துல அந்த 11 வடிவங்களை கொண்டிருக்கின்ற சிவபெருமான் அந்த இடத்துல 11 இடமா ஒரு பகுந்தளிக்கிறார் விஷ்ணு பகவான் அந்த இடத்த அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல தான் ராஜமாதங்கி வடிவத்தினுடைய அவருடைய மனைவி ராஜமாதங்கி சிவபெருமானே தனக்கு மருமகனாக வரணும்னு அந்த முனிவர் இங்கே இதுவும் பண்ணுறாரு, தியானமும் பண்ணுறாரு. வழக்கம் போல் அவர் ஒரு சிறுமியினுடைய வடிவத்தில் ஒரு 7 வயசு இருக்கிற வடிவமாக அவர் வந்து இந்த முறையும் மதங்க மகரிஷிக்கு தனது சொந்த மகளாக வளர்க்கும் வரத்தையே அந்த சிவபெருமான் கொடுக்குறார். ஆனால் அவர் வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, அவருக்கும் அந்த மதங்கேஸ்வரர் என்ற ரூபத்தில் வந்து இந்த 7 வயசு இந்த அம்மாவுக்கு இருக்கும்போது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் மதங்கி. அன்னிலிருந்து பிரபஞ்சத்தினுடைய அம்மாவும் பிரபஞ்சத்தினுடைய அப்பாவும் திருநாங்கூர் புனித இடத்தில் நம்மை ராஜமாதங்கி மற்றும் மாதங்கீஸ்வரர் என்று நம்மை
தோற்றுவித்து இங்கு வருபவர்கள் அவர்கள் சாந்த பெறுவதற்கு, மன அமைதி பெறுவதற்கும், மிகுந்த கலைகளை பெறுவதற்கும் பலவிதமான ஆசீர்வாதங்களும் இந்த இடத்துல வந்தால் கிடைக்கும்ன்ற விஷயத்தையும் அவர் அன்றைக்கி சொல்கிறாரு. மாதங்கி என்பது பிரபஞ்ச அன்னையின் அரிய மற்றும் அழகான பெயர். பிரபஞ்ச அன்னையின் ஸ்ரீவித்யா ஆன்மீக அமைப்பை நன்கு அறிந்தவர்களுக்கு இந்த சிறப்பு என்னான்னு தெரியும். ராஜமாதங்கி வடிவத்தில் அன்னை இருக்கிறாங்க. அந்த இடத்துல சன்னதிகள் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஆனால் திருநாங்கூரில் இருக்கின்ற மாதங்கீஸ்வரர் கோயிலில் இந்த வீணையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ராஜமாதங்கி அவர்கள் அவங்க மாதங்கியினுடைய இது ஒரு நீல நிறமும், அதாவது ஒரு சாம்பல் கலந்த நீல நிறமும் பச்சையும் கலந்தது போல் அவர்களுடைய அந்த பச்சை நிறத்தில் தான் அவங்களுடைய இது தோற்றம் இருக்குது ராஜமாதங்கி. இது இந்த திருநாங்கூரில் இருக்கின்ற தெய்வ வடிவங்களை தரிசனம் செய்யவோ அல்லது பூஜை அல்லது சேவை அல்லது தியானம் செய்யவோ ஒரு நாள் செலவிட்டாலே அது பல புனித தலங்களினுடைய ஹோமம் என்னென்னவோ பெரிய பூஜைகள்லாம் செய்கிற பலனை கொடுக்குற மாதிரி இருக்குதுன்றது ஒரு சித்தர் ரகசியமாக இருக்குது. ஆனால் திருநாங்கூரில் மதங்க மகரிஷி நல்ல கர்மா மற்றும் கெட்ட கர்மா பற்றி சொன்னதை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுங்க. இவ்வளோ பெரிய நீங்கள் உலகத்தில் எல்லா ரிஷிகளை விட பவர்ஃபுல்லாகிறீங்களே, அது நீங்கள் டைரெக்டாகவே பண்ணியிருக்கலாமே. அதுக்கு ராவணனும் ராமாயணம் சண்டைலாம் எதுக்குன்னு கேட்டதுக்கு தான் அவர் இந்த பதிலெல்லாம் சொல்லிட்டு வந்தது. திருநாங்கூருக்கு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இந்த பதிலெல்லாம் சொல்லிட்டு வந்தது. எனவேனால எனக்கு இன்றைக்கி அவர் பரிந்துரைத்த இவரால் மதங்க முனிவரால் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, 11 திங்கக்கிழமை அதுலேயும் நீங்கள் பிரதோஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அது திங்கக்கிழமை வர திங்கக்கிழமை பிரதோஷமாகுது. திங்கக்கிழமைனாவே சிவன் நம்மளுக்கு தெரியும். திங்கக்கிழமை பிரதோஷம் வரத்தில் ஏற்கனவே நான் ஒரு 11 பேருக்கு விபூதி 11 ரூபான்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த திங்கக்கிழமையும் தொடங்கலாம். அப்படி நீங்கள் இல்லை இந்த திங்கக்கிழமையை தொடங்காமல் விட்டுட்டிங்கன்னா கூட இன்னொரு திங்கக்கிழமை தொடங்கி நீங்கள் பண்ணலாம். ஆனால் 11 திங்கக்கிழமை அது என்னதுன்னா, நீங்கள் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் உப்பு போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணிக்கிட்டு பாத்ரூமில் போயிட்டு சோப் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த உப்பு தண்ணியில் உப்பு போட்ட கல் உப்பு போட்ட மாதிரி இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட் டைம் சோப் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தை பாதி கட் பண்ணி எடுத்து போகிறீங்கல்ல, அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் உடம்பு ஃபுல்லாக அந்த ஜூஸ் படுற மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அந்த பக்கெட் தண்ணியில் கல் உப்பு போட்டுட்டு இருக்கீங்கள, அதை போட்டு ஃபுல்லாக குளிச்சிடணும். இதை போட்டு பண்ணிவிட்டு அப்புறம் சோப் போட்டு குளிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சோப் போட்டு குளிச்சுட்டு அப்புறம் இதை பண்ணிடணும். பண்ணிவிட்டு அன்றைக்கி மாலைக்குள்ளே உங்கள் அன்றைக்கி அசைவம் சாப்பிடாதீங்க. அன்றைக்கி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில் சிவன் கோயில் இருந்ததுதானா, இல்லைன்னா எல்லா இதுவும் இருக்கும், ஆனால் உள்ள சிவனும் இருப்பார். அந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அதை நீங்கள் மதங்கீஸ்வரராக நினச்சி போகணும். அங்கே இருக்கிற தேவியை நீங்கள் ராஜமாதங்கியாக நினச்சிக்கணும். அந்த 11 திங்கக்கிழமையுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவனை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா மதங்கீஸ்வரராக பார்க்கணும். அங்கே இருக்கிற பார்வதி தேவியை நீங்கள் எந்த சிவன் கோயிலில் போனாலும் பக்கத்தில் ஒரு தேவி இருப்பாங்க, பக்கத்தில் மண்டபத்தில் இருப்பாங்க. அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க திரிபுர சுந்தரனும் இருப்பாங்க, வேறு எந்த பேர் காமாட்சின்னும் இருப்பாங்க, எந்தெந்த பேர்லேயோ இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ராஜமாதங்கின்னு நினைக்கலாம். இவங்கள அந்த சிவனையோ சிவன் லிங்கத்தையோ இது மதங்கீஸ்வரர் நினச்சி போகணும். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மதங்கீஸ்வரன்றது அந்த ராஜமாதங்கியோட கணவர். அதில் இந்த முக்கியமான விஷயம் அந்த 11ன்ற விஷயம் வேறு வருது உங்களுக்கு. அதாவது 11 எங்கன்னா கண்ணில் பாருங்கன்னு சொல்லும் போதெல்லாம் இனிமேல் ஒரு 11 விஷ்ணு இன்னொரு 11 சிவன் அப்படி நீங்கள் நினைக்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த வீடியோவில் இருக்குது. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்காதனால நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல. எனக்கு அது ஞாபகம் வர மாட்டேங்குது. தயவு செஞ்சு என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் எனக்காக கேட்டு ஹெல்ப் பண்ணி கூட நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.